அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய விருப்பங்களில் முக்கியமான ஏதாவது ஒரு கோரிக்கையை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 11ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 27ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு ராகு பிரீத்தி செய்வதற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு 1111 அப்படிங்கிற எண் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. சாதாரணமாகவே ஒரு 3 1 வருது அல்லது 4 1 வருது அப்படிங்கும்போதே அது நம்மள ஒரு ப்ராக்ரெசிவை கொடுக்கும். அதாவது இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்குறீங்க அப்படிங்கும்போது அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நமக்கு அமையும். பண கஷ்டம் இருக்குதுங்கும்போது பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த ஒன்றுங்கிறது ஒரு லீடர்ஷிப்பை குறிக்கும். அந்த சேர்க்கை, அதாவது அந்த நம்பர் நமக்கு ரிப்பீட்டாக 2 தடவையோ அல்லது 3 தடவையோ 4 தடவையோ இந்த மாதிரி வரும்போது அது ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம், மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கும்போது அது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் அற்புதமான நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் போது இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா இன்று காலை 11 மணி 1 நிமிஷத்துலேருந்து 11 மணி 2 நிமிஷம் அந்த 1 நிமிஷம் இருக்குது. அதே போல் இரவு வரக்கூடிய 11 மணி 1 நிமிஷத்துலேருந்து 11 மணி 2 நிமிஷம், இந்த 2 நிமிஷமுமே பார்த்திங்கன்னா கோல்டன் மினிட் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிமிஷத்தில் நம்ம ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த 1 நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மேஜிக் போட்ட மாதிரி திடீர்னு பணவரவு ஏற்படும்னு நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த 1 நிமிஷத்தில் அந்த வீடியோ ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட போதும். அதாவது அதில் நான் கொடுத்துருக்குற அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். சரி, ஒருவேளை நீங்கள் அது மாதிரி பார்க்க தவறிட்டீங்க, அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் நம்ம அந்த காலையில் 11 மணி 1 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், அல்லது இரவு 11 மணி 1 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேனாவை பயன்படுத்தி கையில் இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், இன்றைக்கி நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தை மட்டும் இந்த டைமில் பார்த்தா போதுமா இல்லை இதையும் செய்யணுமா அப்படின்ட்டு. எது வசதியோ அதில் ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க. ஏன்னா கிடச்சிருக்கிறதே 1 நிமிஷங்கும்போது நம்ம 2ஐயும் ட்ரை பண்ணிகிட்ருக்க வேணாம், ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே போதும். சரி, இப்போ சரியாக அந்த நேரத்துக்குள்ள அல்லது அந்த நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற இதை கையில் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிற ரெட் கலர் பேனாவை நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பு. அது நம்மளுடைய எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும். இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பதட்டம் குறையும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு பகுதியை நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ இங்கே நல்லா சூடாகும். அதன் பிறகு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் போட்டுக்கோங்க. அதாவது முடிவில்லாத பணம் வரவு தரக்கூடிய இந்த சிம்பலை போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த சைடு 11, அதே போல் இந்த சைடு 11 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தான் 5 1ங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல 4 1 மென்ஷன் பண்ணோம் அப்படின்னாவே போதும். சரி, முதல்ல அந்த 5 1 எப்படி வருதுன்னு தெரியாதவங்க இப்போ சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 11, இங்கேயே நமக்கு 2 1 வருது. அடுத்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம், இங்கே ஒரு 1ன்னு வருது. அடுத்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026, இதனுடைய கூட்டுத்தொகை 10, இதில் வர 1ஐயும் சைஃபரையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய எண் 1. அடுத்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா, அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 1. இப்படி தான் நமக்கு இந்த 5 1ங்கிற சேர்க்கை கிடச்சிருக்குது. இங்கே நம்ம 4 1 மென்ஷன் பண்ணோம்னா போதும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளில் இந்த பக்கம் 2 1, இந்த பக்கம் 2 1 இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொன்ன டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த 1 நிமிஷம் இருக்குது இல்லையா, 11 மணி 1 நிமிஷத்துலேருந்து 11 மணி 2 நிமிஷம்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1
ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய கோரிக்கையை ஒரு முறை சொல்லி 1111 நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. இப்போ எதுக்காக இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கிறீங்க? வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது, 1111 நன்றி. எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கும்போது பணம் எவ்வளோ இருந்தால் அவங்களுடைய பண கஷ்டம் நீங்கும்? ஒரு 10 லட்சம் இருந்தால் போதுமா? அப்போ 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 1111 நன்றி. இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஒரு நிமிஷமுமே மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும், அதாவது நான் இப்போ சொன்ன ஒரு வரியும் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு அது கிடச்சிட்ட மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பார்க்கலாம். இவ்வளவு தாங்க பரிகாரம். அனைவரும் வந்துட்டு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான 2 நிமிஷத்தில் காலையில் பயன்படுத்திக்கிட்டிங்கனாலும் சரி, இரவு பயன்படுத்திக்கிட்டிங்கனாலும் சரி, நல்ல பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.